டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அதாவது பிளெயின் டேர்ம் இன்சூரன்ஸ்னா நான் போடும்போது 60 வயசுக்கு மேல போடக்கூடாது. மேக்ஸிமம் வேணும்னா 65 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம். ரைட்டா? போடும்போது கேட்பாங்க எவ்வளவு வயசு வரைக்கும் போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு. 60-65 வயசு வரைக்கும் போட்டுக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு மேல போகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 60-60 எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு ஏதாவது தப்பா நடக்குதுன்னா நான் 80 தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன், அப்ப என் குடும்பத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு அதை சூஸ் பண்ணுவாங்கல்ல. அது ரொம்ப 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 பெரிய விஷயம். 2 ரீசனுக்கு. ஒன்னு, எக்ஸ்ட்ராவா பிரீமியம் கட்டுவீங்க. 60 வயசுக்கு நீங்க எடுக்கிறதுக்கும் 80 வயசுக்கு எடுக்கிறதுக்கும் பிரீமியம் டிஃபரன்ஸ் சிக்னிபிகண்டா இருக்கும். ரெண்டாவது, 60 வயசு வரைக்கும் தான் நம்ம குடும்பம் நம்மள டிபெண்ட் ஆயிருக்கு. அது வரைக்கும் தான் நம்ம சம்பாதிப்போம், அது வரைக்கும் தான் நம்ம ஃபேமிலி நம்மள டிபெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட பசங்களோ நம்ம ஃபேமிலியோ ஆல்ரெடி அவங்களே இண்டிபெண்டா இருப்பாங்க. அதுக்கு மேல அது கிடைச்சி பிரயோஜனமும் கிடையாது. இப்போ 1 கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்கும்போது ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் இன்னைக்கு 1 கோடின்றதும் 60 வயசுல 1 கோடின்றதும் ஒண்ணு கிடையாது. அன்னைக்கு அதோட வேல்யூ ஒண்ணுமே இல்ல. லிட்டரலா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா மாசத்துக்கு 800 ரூபாய் இருந்தா போதும் போல இருக்கு. வெறும் 800 ரூபாய். 800 ரூபாயில இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட்டா? சோ பண வீக்கம் இல்ல இந்த இன்ஃபிளேஷன் காரணமா இன்னைக்கு 1 கோடின்றது இல்ல, இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ராபப்லி 60-65 வயசுக்கு மேல அதுல பெரிய யூஸ் ஃபேமிலிக்கு இருக்க போறது கிடையாது. அதனால எடுத்தா 60-65 வயசு வரைக்கும் எடுத்தா போதும். பிளேன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா போதும். அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னா நீங்க வந்து 1000 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலா மாசம் 5000 ரூபாய் கட்டுங்க. கட்டிட்டே வந்தீங்கன்னா நீங்க கடைசியில இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கட்டின காசு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பெரிய பிரோஜனம் எல்லாம் கிடையாது. இப்ப 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 ரூபாய் நீங்க பாட்டு கட்டிட்டு போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 4000 ரூபாவை நீங்களே எடுத்துட்டு போய் எஸ்ஐபி பண்ணிருங்க. நீங்களே எஸ்ஐபி பண்ணிருங்க. அவன் கொடுக்கறத விட உங்களால அதிகமா சேர்த்திருக்க முடியும். அவன் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதை விட ரொம்ப அதிகமா சேர்த்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமா சேர்த்திருப்பீங்க. அதனால இந்த எக்ஸ்ட்ராவா எனக்கு திரும்ப வரும், எனக்கு திரும்ப வரணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல நிறுத்திக்கணும். திரும்ப வர மாதிரி பாலிசிஸ் எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா ஜீரோ காஸ்ட் டேர்ம்னு ஒண்ணு இருக்கு. ஜீரோ காஸ்ட் டேர்ம்னா இதே பிரீமியம், அதே 1000 ரூபாய் பிரீமியம் தான். ஆனா 65 வயசுக்கு எடுத்திருக்கீங்கன்னா 60ல இருந்து 65க்குள்ள நீங்க அந்த பாலிசியை சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுத்துருவேன் அப்படின்னு. சரண்டர்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா காசு கொடுக்க மாட்டோம், ஃபேமிலி காசு வர. ரைட்டா? சோ இதுதான் ஜீரோ காஸ்ட். சோ அது வேணா எடுத்துக்கலாம், வொஸ்ட் கேஸ். சோ இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு. ரைட்? இதே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப வாஸ்டான டாபிக்னே சொல்லலாம். சோ பேசிக்கா எல்லா ஃபேமிலிக்கும் குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 15 லட்சம் ரூபாய்க்காவது கவரேஜ் வேணும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. மினிமம் நான் சொல்றது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்ஃபிளேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல 7-8% சொல்லிட்டு, மெடிக்கல் இன்ஃபிளேஷன் 14%. 14%னா என்ன அர்த்தம்னா, எப்போ டபுள் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு 4 வருஷத்துக்குமே டபுள் ஆயிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது 4 வருஷம் கழிச்சு அதே ஆபரேஷன் போய் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபா ஆகும். அங்கிருந்து 4 வருஷம் கழிச்சு பண்ணணும்னா 20 லட்சம் ரூபா ஆகும். அங்கிருந்து 4 வருஷம் கழிச்சு போய் பண்ணணும்னா 40 லட்சம் ரூபா, 40 லட்சம் ரூபா. சோ இன்ஃபிளேஷன், இந்த இன்ஃபிளேஷன் அந்த மாதிரி வேலை செய்யும். இது மெடிக்கலோட இன்ஃபிளேஷன். அப்போ ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதோ ஒரு ஆபரேஷனுக்கு 40 லட்ச ரூபா வேணும்ன்றப்போ அப்கோர்ஸ் என்கிட்ட 40 லட்ச ரூபாய்க்கு பாலிசி இருந்தா நல்லதுதான். ஆனா 40 லட்ச ரூபாய்க்கு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதாவது உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. உங்களால 25 லட்சத்துக்கு எடுக்க முடியுமா, 30 லட்சத்துக்கு எடுக்க முடியுமா, எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் 15 லட்சத்துக்காக டார்கெட் பண்ணு சொல்லுவோம்.